எல்லாமே சுகர்லேருந்து காட்டன்லேருந்து எல்லா உற்பத்தியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. 80% பொருட்களுடைய உற்பத்தியை கட்டுப்பாடுல உடனே பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்துருச்சு, பணம் உள்ளே வந்துருச்சு. அது தவிர 18 துறைகள் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் யாரும் செய்யக்கூடாது, பப்ளிக் செக்டர் தான் செய்யலான் இருந்தாங்க. அதை 8 துறையாக மாற்றினார். மிச்சம் 10 யார் வேணாலும் பண்ணிக்கிடான்ட்டார். இப்போ நம்ம சமீபத்தில் கூட ஸ்பேஸ் கூட நம்ம பிரைவேட்டுக்கு அலோவ் பண்ணுறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாடி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்கள். இதெல்லாம் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. இது நம்ம ரஷ்யா மாடலை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆரம்பத்தில் சுதந்திரம் பெற்றதுலேருந்து. அதனால அந்த போக்குலேயே நம்ம போயிட்டு இருந்தது ரொம்ப மோசமாக போயிட்டோம். நம்ம ரத்த சோகம் மாதிரி ஆகிப்போச்சு, ஊட்டச்சத்தே இல்லாமல். அப்போ இவர் இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் பண்ண பெரிய சேஞ்ச், ஃபாரின் இம்போர்ட்டுக்கு கொண்டு கொடுத்த பெரிய விலக்குகள், அப்புறம் முக்கியமாக பணத்தை டிவேல்யூ பண்ணிட்டார். டிவேல்யூவேஷன் பண்ணிட்டோம்னா இன்றைக்கு நமக்கு மார்க்கெட் மதிப்பில் இருக்குது. ஒரு டாலர் என்னங்கிறத சந்தை முடிவு பண்ணுது, அரசு முடிவு பண்ணல. நிறைய நம்ம இறக்குமதி பண்ணோம்னா டாலரை கொடுத்தோம்னா டாலர் விலை ஏறிடும். நிறைய ஏற்றுமதி பண்ணால் டாலர் விலை இறங்கிடும். நிறைய ரெமிட்டன்ஸ் வந்ததுன்னா டாலர் விலை இறங்கிடும். ஸோ அப்படி வந்துருச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அரசு தான் முடிவு பண்ணும். ஒரு இந்திய ரூபாய் அமெரிக்க ரூபாய்க்கு எதிராக என்ன மதிப்பு, அது லாபமோ நட்டமோ அரசாங்கம் அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த டிவேல்யூவேஷன், அந்த மதிப்பு டக்குன்னு குறைச்சார். எங்கள் ரூபாய் விலை கம்மி தான்ப்பா, அமெரிக்க ரூபாய் மதிப்பு அதிகம்னாரு. உடனே இந்தியா ஏற்றுமதி அதிகமாகிடுச்சு.